நியூஸ் தமிழ் கழுகு. விஜய் கட்சியோட வியூக வகுப்பாளர் சீமான சந்திக்க நேரம் கேட்டு காத்திருக்காராம். தாவேக்காவோட வியூக வகுப்பாளர்கள ஒருத்தரான ஜான் ஆரோக்கியசாமி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான சந்திக்க நேரம் கேட்டு காத்திருக்காராம். ஆனா சீமான் தரப்போ பிடி கொடுக்காம இருக்காங்களாம். கூட்டணியே இதுவரைக்கும் வச்சது கிடையாது. ஆனா இனிமே வைக்கிறதா முடிவெடுத்தாலும் கூட நான் சொல்ற சில நபர்கள் பேச்சுவார்த்தையில கூட இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்களாம். குறிப்பா சந்திப்புக்கே ஒரு அரசியல் விமர்சகர் பேரை சொல்லியிருக்காங்களாம். அதோட கூட்டணிக்கு தலைமை தாங்குவோம்னோ எங்களோட சில டிமாண்ட்களை ஏத்துக்கணும்னோ, உதாரணத்துக்கு 50% பெண்களுக்கு சீட்டு மாதிரியான விஷயங்களை சமரசப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்காங்களாம் சீமான் தரப்பு. இதை கேட்டு ஜான் தரப்பு அப்செட் ஆக விஷயம் விஜய் காதுக்கும் போயிருக்கான். எம்ஜிஆர் மாளிகையில சண்டை போட்டு பிரிஞ்சவங்க சட்டமன்றத்துல சமாதான புறாவை பறக்க விடுறாங்களாம். அதிமுக உட்கட்சி விவகாரத்துல சண்டை போட்டு கைகலப்பாகி ஓபிஎஸ் நீக்கப்பட்டதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதிலிருந்தே அதிமுக எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் கூடயும் ஓபிஎஸ் கூடயும் பெரிய அளவுல பேச்சுவார்த்தை இல்லாமையே இருந்தாங்க. ஆனா இப்போ இணைப்பு கைகூட சமிக்கைகள் தெரிய ஆரம்பிச்சதுனாலையும் அதிமுகவுக்கு ஆதரவா வாக்களிச்சதுக்கு அப்புறமா சட்டமன்றத்திற்கு வர்ற ஓபிஎஸ் மற்றும் அவரோட ஆதரவு எம்எல்ஏக்கள் கிட்ட நலம் விசாரிக்கிறாங்களாம் அதிமுக எம்எல்ஏக்கள். வைத்திலிங்கத்துக்கிட்ட அண்ணே உடம்பு முடியலன்னு நியூஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சிருக்காங்க. ஓபிஎஸ்ஐயும் சில பேரு மறைமுகமா சந்திச்சு பேசியிருக்காங்க. அணிகள் இணைப்பு நடக்கிறப்ப புதுசா பேசுற மாதிரி இருக்க வேணாமே அப்படின்னு இப்பவே ஒரு இணக்கத்தை ஏற்படுத்திக்கிறாங்களாம். சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்துல ஓபிஎஸ் ஆதரவு எம்எல்ஏக்கள் வாக்களிச்சதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கா? சபாநாயகருக்கு எதிராக அதிமுக தீர்மானம் கொண்டு வந்தப்ப எல்லாருமே ஆச்சரியமா பார்த்த விஷயம், ஓபிஎஸும் அவரோட ஆதரவு எம்எல்ஏக்களுமான வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், உசிலம்பட்டி ஐயப்பன் இவங்க 4 பேரும் சபாநாயகருக்கு எதிராக அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சு வாக்களிச்சதுதான். 2026 தேர்தலை மனசுல வச்சு இணைப்புக்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் போது பாருங்க, நீங்க கொண்டு வந்த தீர்மானத்துக்கு கூட ஆதரவா தான் வாக்களிச்சோம் அப்படின்னு சொல்லலாம்னு முடிவெடுத்து வாக்களிச்சிருக்காங்க. வைத்திலிங்கம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தப்ப கூட வந்து ஓட்டு மட்டும் போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி இருக்காராம் ஓபிஎஸ். ஆனா இபிஎஸ் தரப்பு கண்டிப்பா இவங்களை சேர்க்க மாட்டேன்னு உறுதியா இருக்கிறப்ப கூட இந்த மாதிரியான விஷயங்கள் இணைப்பு எப்ப கை கொடுக்கும்னு நம்புறாங்களாம் ஓபிஎஸ் தரப்பு. நியூஸ் தமிழ் கழுகு.